ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். அம்மனுக்கு சுக்கிர பகவானுக்குலாம் உகந்த நாள். வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலை காய்ச்சி காப்பி போட்டுட்டு தண்ணியை மோந்து அதில் ஊற்ற வேண்டுமா? சோறு வேகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் காய் வேக வச்சுருக்கேன். சாம்பாருக்கு காய் வேக வச்சுட்டேன். என்னென்ன காய்? கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், சுரக்காய் கூட்டு. ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ். லெமன் சாதம் போடுறது நீங்கள் போடலையா? லெமன் சாதம் போடலாம், அது ஒரு வாட்டி தாளிக்கணும். சாமிக்கு நெய்வேத்தியம். அப்புறம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்? இன்னைக்கெல்லாம் பிளானிங் இல்லை. எப்படிதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் ஓடிடுது. நான் 5:30 எந்திரிச்சேன். காய் நறுக்கி செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 6:15 போகுது. நேரம் எப்படிதான் இருந்தாலும் ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காகவும் எதுக்காகவும் நேரம் நிற்கிறது தான். இன்னைக்கெல்லாம் மழை இல்லை. மழை வரல, வராது. காலையில் வந்தால் தான் வரும், அப்புறமெல்லாம் வராது. மழை வந்தால் அது வேறு டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், போகிற இடத்துக்கு ஒழுங்காக போக முடியலை, வர முடியலை, நினைஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. இது சொல்கிற கேரளாவில் 24 hours சொந்துச்சு. கனத்த மழை வராட்டியும் அப்படியே துளியாக வந்துக்கிட்டே இருக்கும். துணியெல்லாம் காயவே காயாது. 2 நாள் ஆனாலும் உள்ள கொடி கட்டி காயப்படும். அப்புறம் எப்படியா இங்கே படிச்சிங்க? அப்படித்தான் படித்தோம். துணியெல்லாம் உள்ள கொண்டாந்து படுக்கிற இடத்துல அப்படி மேலே கொடி கட்டி காய போட்டிருக்கோம். உள்ரூம்ல, வெளிரூம்ல, ஹாலில் எல்லாத்துலேயும் துணியை காய போட்டிருக்கோம். அதுவே 2 நாள் ஆகும். ஆனால் டெய்லி குளிச்சிடுங்க. டெய்லி குளிச்சு இந்த வேலையெல்லாம் நடந்துடும். சளி அவ்வளோ தூரம் பிடிக்காது. தண்ணி நல்லா வரும். தண்ணி பஞ்சம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தான் தண்ணி பஞ்சம் இல்லை. அங்கே தண்ணி நல்லா வரும். இப்போ உங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம் எப்படி இருக்கு? நம்ம ஊரில் பரவாயில்ல. இப்போதான் எல்லாருக்கும் கனெக்ஷன், பைப்பு கனெக்ஷன் இழுத்துட்டாரு. என்ன அதனால பரவாயில்ல. அத்தியாவசியம், மனுஷனோட அத்தியாவசியம். ஆமாம், மனுஷனுக்கு அத்தியாவசியமானது வீடு, சாப்பாடு, உடுத்த துணி, அப்புறம் தண்ணி. இதுதான். சரி வா, பால் சாமி. ஆல்ரெடியாக விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே. இந்த சில்வர் சம்படம் உண்டியலா? துர்நார் வச்சுருங்க. துர்நார், விபூதி. இந்த சில்வர் சம்படம் உண்டியலாக செயல்படுகிறது, விபூதியாக செயல்படுகிறது. இது விபூதி. இதில் சாமி விட்டு காசு. எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க கடவுள். இங்கே வா. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது போயிடுமான்னு தெரியல. மகாலட்சுமி தாயே
எல்லாருக்கும் நல்லா செய்யும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். இந்த பனிக்காலம் வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணுது. திரும்பி புது வண்டி எங்க விட்டு அதுவே தகராறு பண்ணுது. என்ன பண்ணுறது? வழிக்கு நமக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் கற்றுக்கலையா? நான் கற்றுக்கல. எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. இதில் இங்கே வண்டி. காஃபின்னு எழுதியிருக்க ஒரு நாள் கூட இதில் காஃபி ஊற்றலை. அந்த டப்பி நிறைய காஃபி குடிக்கணுமா? எப்படி இருக்கும்? குடிக்க முடியாது ஒரு ஆளால். வண்டிக்கும் குளிர்காலத்தில் வண்டி வாட்சுமே வால்கிளாக்குமே ஸ்ட்ரக் ஆயிடுது. குளிர்காலத்தில் செவத்தோட ஒட்டி இருக்கா, செவரு ஜில்லுன்னு இருக்குல்ல, அதனால ஸ்ட்ரக் ஆகி அதுவும் மூவ் ஆக மாட்டேங்குது வாட்சு. அது மாதிரி வண்டியும் பண்ணுது, ஸ்ட்ரக் ஆயிடுது. பார்ட்ஸ் தானே அது ஜில்லுன்னு வெளியே இருக்கா. அது நம்ம வண்டி ஷெட்டுக்குள்ளே தான் நிற்கிது. ஆமாம், அது அப்படி இருந்தால் அப்படி பண்ணுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையா. இந்த மற்றவங்கெல்லாம் பின்னாடிலாம் வெளியே நிறுத்துறாங்க. ஆமாம் ஆமாம், வாசலில். அதுக்குன்னு எங்கே இருக்குது வண்டிக்கு ஸ்டாண்ட்? அவங்க எப்படி தெரியும்? செகண்ட் ஹேண்ட் வாங்கினது நல்லா வந்து நம்மோட பஸ் ஸ்டாண்ட். நம்மோட பஸ் ஸ்டாண்டு 1,00,000 மேலே அந்த வண்டிக்கு. ஆனால் 100 இது ஒன்று வண்டி இருக்கு. ஆமாம், அதெல்லாம் இவங்க ராசியை பொறுத்துதான் போல வண்டியுமே. ஞாயிற்றுக்கிழமை தான் அது வண்டி கொஞ்சம் பார்க்கலாம். ரிப்பேர் பார்க்கணுமா? இன்னும் சரியாக மாட்டேங்குது. இல்லைன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஓட்டும். ஓ, வண்டிக்கு போனால் அவங்க வண்டியை தொடங்காட்டையுமே 500 இருப்பாங்க. டூ வீலருக்கு அப்படித்தான். டூ வீலருக்கு 500. ஆமாம், இதுவே காராக இருந்தால் எங்கள் மாமாவுக்கு 1,00,000 வாங்கிட்டாங்க ஜீப்பு சர்வீஸ் பார்த்தது. அவங்க கொடுக்கலாம், அவங்க டிரைவர் கொடுப்பேன். நம்மளை போல் ஆளுங்க கொடுக்க முடியுமா? அவங்க எப்போவுமே 40,000 50,000 1,00,000 இப்படித்தான் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஜீப்பு தான் வச்சுருக்காங்க, பெரிய ஜீப்பு. அந்த ஜீப்போட விலையே 35 லட்சம் இருக்கு. அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு 1,00,000. டிரைவர் கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வரேன். ஆனால் ஜீப்பு புதுசு மாதிரியே இருக்குல்ல, இத்தனை வருஷம் ஆனாலும் சர்வீஸுக்கு விடுறதுனாலே புதுசு மாதிரியே இருக்கு. ஒரு அழுக்கு இல்லை, ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸு, சூப்பராக இருக்கும் புதுசு மாதிரியே. 6-7 வருஷம் ஆச்சு வாங்கி. அவர் டிரைவர் டெய்லி தொடப்பாரு. டிரைவரை நீட்டாக வச்சுருக்கேன், நல்லா வேலை பார்க்குறேன் டிரைவர். வண்டியெல்லாம் வச்சா நீட்டாக வச்சுக்கணும். சும்மா காரெல்லாம் இல்லை அழுக்கா உள்ள யாருமே ஏற முடியாத மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா வண்டியில் ஏறவே முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட காரில் அப்படி. ஒருத்தவங்கள்ட்ட காரில் நம்ம போனோம் பாரு, ஐயோ வண்டியில் ஏறவே முடியல. எங்கள் வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வீடு, அவர்கிட்ட காரு. அவர் வாங்காச்சு. அப்போ எங்கள்கிட்ட கார் இல்லை, அவர் வாங்காச்சு சரின்னு அவர்கிட்ட காரில் புதுக்கோட்டை வந்தோம். அவர் பார்த்து அதில் ஏறி உட்கார்ந்தா ஐயோ எப்படா இறங்கும்னு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மெல்லு. வண்டியெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும், தொடச்சி. வீடு மாதிரி தான் அதுவும்.
ம். நம்ம வீட்டுக்காரெல்லாம் அழுக்காகவே இல்லை. ம். தொடச்சிடும் வாரத்துக்கு ஒருக்கா தொடச்சிடும், 4 நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா தொடச்சிடும். ஆனால் எடுக்கத்தான் இல்லையே தவிர தொடச்சி வச்சுருவோம். இந்த காப்பி காப்பி ஆர்டி சோறு. இது ஃப்ரெண்ட்ஸு சமையல் பண்ண ஒட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வேக வச்சுருக்கேன். சுரக்காய் கூட்டு இதுதான் இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு. அதையும் பண்ண முடியும். உருளைக்கிழங்கெல்லாம் கேட்டேன் கிடக்கு, ஆனால் லேட்டாகும். இவன் போகிற நேரத்துக்கு 7 மணிக்குள்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த டீ நான் நறுக்கிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் சொன்ன சாம்பார் இதுதான் பண்ணோம். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இது சுரக்காய் கூட்டு இதான் செஞ்சேன். அது வந்து வீடியோ எடுக்க முடியல, அவனுக்கு நேரம் ஆச்சு, அர்ஜெண்ட்டாக போயிட்டேன். அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.